இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதாவது கிருஷ்ணருக்கு பிறந்த நாள். கிருஷ்ணருடைய நிறமும் கருப்பு தான். அந்த கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்து இந்தியா கூட்டணி என்ற ரதத்தை எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ற அர்ஜுனன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரதத்திற்கு தேரோட்டியாக இருக்கின்ற கிருஷ்ணன் யார் என்றால் எங்கள் அன்பு சகோதரர் தொல் திருமா. பாசிசத்தை அடக்குகின்ற இந்தியா கூட்டணி என்ற தேருக்கு அர்ஜுனராக இருக்கும் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு தேரோட்டியாக வாய்த்த ஒரு அற்புதமான கிருஷ்ணன் தான் என் அருமை சகோதரர் தொல் திருமா அவர்கள். தொல்காப்பியன் திருமாவளவன், என்ன பேர் பாருங்க. அடடடடா, நல்ல சிரிக்கணும் முதல்ல. இந்த சிரிக்காத ஆளால தான் நாட்டில் பெரிய பிரச்சனைய. நானும் ஒரு கூட்டத்தில் 2 மணி நேரம் பேசிட்டே இருக்கேன். முன் வரிசையில் ஒரு 5 பேர் இருந்தா 2 மணி நேரம் இதே மாதிரியே இருந்தான். என்னடா அப்படி இருக்காங்க, ஒருவேளை தமிழ் தெரியலையான்னு கேட்டா தமிழ்ல தான் பேசிக்கிறேன், அல்லது காது கேட்கலையான்னு பார்த்தா கூப்பிட்டா திரும்புறேன். அப்புறம் ஏன்டா சிரிக்கல அப்படின்னு பார்த்தா அங்க மேட்ரு இல்லை. இதை நான் சொல்லல, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. பல சிரிப்பு நம்ம கேட்டிருக்கான். ஆனால் என் தம்பி தொல் திருமா சிரிக்கிற சிரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, பாசிசத்தை ஒடுக்குகின்ற அந்த மந்திர புன்னகை என் அருமை சகோதரர் தொல் திருமாவின் புன்னகை. சிரிக்கணும் முதல்ல. இதை மட்டும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொல்லல. இன்னைக்கு என்ன தலைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மதச்சார்பின்மை. என் தம்பி தொல் திருமாவை ஒரு ஜாதியினுடைய பிரதிநிதியாக, ஒரு ஜாதி சங்க தலைவராக என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விடிவு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் என் சகோதரர் தொல் திருமா. காரணம், அவர் எடுத்திருக்கிற இயக்கம்லாம் எப்படிப்பட்ட இயக்கம் பார்த்தீங்களா? தேசம் பாதுகாப்போம், மதுவை ஒழிப்போம், மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவோம். மதுவை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினார். மதுங்கிறது எல்லாத்தையும் கெடுக்கிற விஷயம்தான். எந்த ஜாதிக்காரன் குடிச்சாலும் லிவர் பாதிக்கத்தான் செய்யும். எந்த மதத்துக்காரன் தண்ணியா போட்டாலும் லிவர் அவுட்டு. அது இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், இஸ்லாமியனா இருந்தாலும், உயர்ந்த ஜாதியா இருந்தாலும், தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும், மது என்பது ஒரு மனிதனின் உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடியது. இது உலகத்திற்கே பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து மதுவை ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தக்கூடிய தில்லு ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது என் சகோதரர் தொல் திருமாவுக்கு தான். இந்த கூட்டத்தில் நிறைய பேர் தண்ணி போட்டு பழகினவங்க இருக்கலாம். அவங்கெல்லாம் எப்படி பழகினீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பழக்கம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துருப்பேன். அவனை எப்படி தட்டேத்து வாங்கி தெரியுமா? மாப்பிள்ள கொஞ்சம் வேணாண்டா, எனக்கு சேராதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? நீ சாப்பிடவே இல்லைல, சும்மா கொஞ்சம்டா. ஃபாரின்ல விஷம் வாங்கினா பின்ன சாகாமையா இருப்பேன். எந்த நாட்டில் விஷம் வாங்கினாலும் சாவு தான். ஏத்துறான் ஃபாரின் மாப்பிள்ள ஒரு கட்டிங்க. வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா அப்படின்னு சொல்றப்பே ஊத்தி சுடு தண்ணியை ஊத்தி வாய்க்குள்ள தள்ளிட்டான் அவன். டேய் வாந்தி வருதுடா அப்படிங்கிறான். அதுக்கு இவன் சொல்றேன், வாந்தி வந்துருச்சுல்ல, உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம்.
முடிச்சிட்டான் ஒருத்தன் ஜோலிய. சொல்லி கொடுத்தவன் 10 வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்து திருந்திட்டான். அந்த ட்ரைனிங் எடுத்தவன் சாக்கடையில் அன்றாயிரோட படுத்து கிடக்கிறான். இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருக்குமான ஒரு விஷயத்தை மாநாடு நடத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு தலைவனுக்கு உண்டென்றால் அது என் தம்பி தொல் திருமா அவர்கள் தான். மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். இன்னைக்கு நாட்டில் ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கிறான். கேள்வி கேட்பது தான் அறிவினுடைய தொடக்கம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? ஒருத்தனை பார்த்தா சாப்பிட்டியா அப்படிங்கிறான். சாப்பிட்டேன். இதெல்லாம் சாதாரணமாக கேட்குற கேள்வி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். ஏன் சில பேர் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான். நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கேனப்பா, ஏதோ இருக்கேன். வசதியாக இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படிமா. ஏன் நல்லா இருக்கேன்ட்டு சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறான்னா அடுத்து கடன் கேட்க வந்துடுவாங்கன்றதுக்காகத்தான். ஏதோ இருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான கேள்வி எதுன்னா, இந்த தூங்குறவனை எழுப்பி தூங்குறியான்னு கேட்பேன். அவன் ஆமாடா அதான்டா தூங்கிட்டேன். அப்புறம் எழுப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை உன்னை அப்பா நல்லா தூங்க சொன்னார் அப்படின்னா. கேடுகட்ட கேள்வி இதுதான். இதை பார்த்துட்டு தான் ஒரு கவிஞன் எழுதுனா, ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் 5 அறிவு நிலைக்கு முன்னா அதுவும் கூட டவுட்டு. 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. ஏமாந்த மனசிலும் ஆமாஞ்சாமி குணத்திலும் எந்த நேரம் ஓயாத மூடத்தனத்திலும் அட சிந்திக்காத இடங்களிலும் தெண்ட சோத்து மடங்களிலும் 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு. நம்பால் எங்க கேள்வி கேட்பான் பார்த்துருக்கீங்களா? இந்த டெத்து வீட்டில் அந்த இலவை பறி கொடுத்துட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருப்பேன். அவன்கிட்ட போய் கையை பிடிச்சி, மாப்பிள்ள இறந்துட்டாரா அப்படின்னா. அதுதான் செத்து மாலையை போட்டு வச்சிருக்கேன், அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்பேன். அதுக்கு அந்த கூறுகிட்டவன் பதில் சொல்லுவேன், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போற? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கா? ஏன் 5:30 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவியா அவரை? 4:30 மணி 5:30 மணி 4:30 மணிக்கு எப்படா செத்தாருன்னு கேட்பான். அவன் செத்தா காட்ட முடியும்? அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், சாப்பிட்டு சேரில் உட்காந்துருந்தாருப்பா, நெஞ்சு வலிக்குதுன்னாரு. இந்தங்க நம்ம பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான். போகிற வழியிலேயே அதுக்கு அவன், இங்கே இருக்க டாக்டர்கிட்ட எதுக்குடா கூட்டி போனேன்? நேராக மெட்ராஸுக்கு டவுனுக்கு கூட்டி போட்டிருந்தா பொழைச்சிருப்பான்ல. இவன் என்ன நினச்சிட்டான், நம்ம தான் கூட்டி போகாமல் மர்டர் பண்ணுற மாதிரில கேட்குறான். அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டான். எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரியா? மெட்ராஸில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். அங்கே வரைக்கும் எதுக்கிட்டா கூட்டி போனேன்? இங்கே நம்ம பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார். என்னடா இதை சொன்னால் அதுங்கிறேன், அதை சொன்னால் இதுங்கிறேன், ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்னு அடுத்து வர்றவன்ட்ட எப்படா செத்தாரு? நெஞ்சு வலிக்குதுன்னாரியா? இந்த பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனோம், அவர் மெட்ராஸுக்கு கூட்டி போக சொல்லிட்டாரு அப்படின்னா. அதுக்கு இவன், எதுக்குடா ஊர் ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச? அதுதான் கண்ணு மேலே ஏறிக்கிருச்சு இல்லை, பேசாமல் வீட்டில் வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லங்கிறான். அடுத்து வர்றவன்ட்டு என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படா செத்தாரு? நீயே எழுப்பி கேட்டுக்கடா, நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானுவன். கேள்வி எவன் கேட்கிறானோ அவன்தான் அறிவை பெற முடியும் என்று சொன்ன சாக்ரட்டீஸை போல தன் தொண்டர்களை கேள்வி கேட்டு அறிவை பெற வைத்த ஒரு தலைவர் யார் என்றால் அது என் சகோதரன் தொல் திருமா. இன்னைக்கு சுடுகாட்டில் கூட ஜாதியும் மதத்தையும் பார்த்து, அந்த புதைக்கிற மண்ணில் கூட இன்னைக்கு ஜாதி மத வேறுபாட்டை பார்க்கின்ற இந்த கேடுகட்ட சமுதாயம். தேனிசை தென்றல் தேவானனை ஒரு நாள் பார்க்க போனேன். ஒரு சம்பவம் சொன்னார். என் ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு சுடுகாட்டுக்கு போயிருந்தேனப்பா. அப்போ ஒருத்தன் மண் வெட்டி இப்படி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன்.
பாடி அங்கே இருக்கு. தேவன் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போய் நிற்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்காரு. அந்த மண் அள்ளி போட்டவன் இப்படி அள்ளி போட்டுக்கிட்டு, தேவானே நல்லா இருக்கியா? அவனுக்கு வந்து இப்போ டெய்லி பாடியை பார்க்கறதுனால அவனுக்கு சோகம்லாம் என்னன்னு தெரியாது. நல்லா இருக்கானே? சூப்பர்ண்ணே. அண்ணே உன் பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. விதவிதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி. தேவாண்ணே எப்படி இருந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. சிரிக்கவும் முடியல, அழுகவும்ல. அவனந்த அண்ணே இன்னொரு பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுரும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சலோமியா மண்ணை போட்டுக்கிட்டே இன்னொரு வாக்கியம் சொல்றேன். அண்ணே எங்கள் ஊரில் ஒரு கபடி மேட்ச் வச்சிருக்கோம்னே, நீ தானே வந்து பிரைஸ் கொடுக்கணும். தேவானனுடைய பிஏ இருந்துக்கிட்டு, அன்னைக்கெல்லாம் அவர் வர முடியாது, அப்புறம் பேசு இதெல்லாம். அப்போ ஒரு வாக்கியம் சொன்னான் பாருங்க. அண்ணே நீ கபடி மேட்சுக்கு வராட்டி பரவாயில்லண்ணே, என்னைக்கு இருந்தாலும் இங்கே நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னா. அப்போத்தான் தேவானனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருகின்ற நேரத்தில் கூட தன் தொண்டர்களை விட்டு கொடுக்காத ஒரு தலைவன் யார் என்றால் அது எங்கள் சகோதரர் தொல் திருமாவர். அதனால தான் மதச்சார்பின்மை அப்படிங்கிறத எங்களுக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க. உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தபோது ஒரு பேச்சு பேசினார். என்ன பேச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றி விட்டார்கள். ஏயா யாராவது இதுவரைக்கும் அப்படி சொன்னோமா? அந்த தொகுதிக்கு பேரே திருப்பரங்குன்றம் தொகுதி தான். யாராவது சிக்கந்தர் மலை தொகுதின்னு சொல்லியிருக்கோமா? பாட்டு இதுவரைக்கும் பூவை செங்குட்டுவன் எழுதின பாட்டு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பாட்டு இருக்கு. சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படியா பாடியிருக்கான். ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு ஊருக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றிவிட்டார்கள் என்று அரசியலுக்குள் மதத்தை புகுத்திய அந்த பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு அன்பு தலைவர் என் சகோதரர் தொல் திருமா. பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்துக்கு போன உடனே பேசிய பேச்சு, I am C.N. Annadurai from Dravidian stock. My country is industrially ill, economically dull, but educationally nil. I am C.N. Annadurai from Dravidian stock. I am from Madras state, which would be called as Tamil Nadu in future. அப்படின்னார். ஆங்கிலத்தில் பேசிய அண்ணாவின் பேச்சை கேட்டு அன்று பாராளுமன்றமே வியந்து பார்த்தது. அதே போல் என் தம்பி தொல் திருமா பாராளுமன்றத்தில் பேசிய அந்த ஆங்கில உரை அனைத்து கட்சிக்காரர்களும் யார் இந்த மனிதர் என்று பார்க்கின்ற அளவிற்கு தமிழகத்தினுடைய கோரிக்கைகளையும் சிறப்புகளையும் ஆங்கிலத்திலே கம்பீரமாக புரட்சியாளர் அம்பேத்கரை போல் பேசிய தலைவர். அதுக்காக தான் லியோனி 1:30 மணிக்கு இங்கே பேசிட்டு இருக்கேன். 1:30 மணிக்கு ஒருத்தருடைய பிறந்த நாளில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பேசினதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரமா கேட்குறாங்க, என்பையா மீட்டிங்லாம் போயிட்டா 10:30க்கெலாம் வந்துடுவேன், 10:30க்கு பிறப்பிட்டு போறியே என்னையா அப்படி மீட்டிங்னு கேட்டாங்க. மற்ற எல்லா கூட்டங்களை விட இது வித்தியாசமான கூட்டம், அதுக்காகத்தான் நான் போறேன்னு. அந்த அருமையான ஒரு தலைவனுக்கு இன்று பிறந்த நாள். அந்த அமித்ஷா அது மட்டுமா பேசினாரு? பாராளுமன்றத்தில் என்ன பேசினார்னா, இப்பொழுது அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. கடவுளுடைய பெயரை சொன்னாலாவது நாட்டில் நல்லது நடக்கும்.
ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய பேச்சாயாது? இதுதான் அரசியலில் மதம் கலப்பது. இது பாஜகவும் RSS சங் பரிவாரம் செய்கின்ற திட்டமிட்ட சதி. அம்பேத்கர் பேரை சொல்லாம கடவுள் பேரை சொன்னாலாவது நல்லது நடக்கணும். கடவுள் பேர் நல்ல நல்ல பேர்லாம் எப்போ சொல்லுவான்? ஏதாவது தப்பா சொல்லிட்டா சிவ சிவா அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பா சொல்லாதரான்ட்டு சிவா சிவான்னு. அதே மாதிரி நான் செவனேன்னு கடந்தேன், என்னை வந்து வம்புழுத்துட்டேன் அம்மா. செவனேன்னு கிடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். செவனேன்னு இருக்கேன். இதுதான் சக்தி இருந்தா செய்ய, இல்லாட்டி செவனேன்றான்ட்டு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு. இன்னைக்கு நான் கேட்குறேன், ஒருத்தன் நல்ல காரியத்துக்கு போறப்ப கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னா ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்லி பாருங்க, யாராவது ஒருத்தர். பரீட்சைக்கு போறீங்க, தம்பி போறாரு, பரீட்சைக்கு போயிட்டு வரவா, போயிட்டு வா, கோவிந்தா அப்படியே. நான் பரீட்சையில பாஸ் ஆகணுமா வேணாமாடான்ட்டு. அது உண்மையிலே ஒரு கடவுள் பேர் தான். ஆனா அதை சொன்னா யாராவது அதை நல்லதுன்னு ஏத்துக்கிறானா? ஒரு கல்யாணத்தில் தாலி கட்டுறப்ப பக்கத்தில் போய் நின்று கோவிந்தா கோவிந்தா கொன்னே விடுவாங்க நம்மள. அது என்ன கடவுள் பேரை சொன்னா நல்லது நடக்கும், அம்பேத்கர் பேரை சொல்வது வாடிக்கையாகிவிட்டது என்று. ஒருமையுள் தாம் பெற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்ற கல்வி இந்த உலகம் முழுவதற்கும் பயன்படுத்திய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அவர் வந்து வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்தவுடன் உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பு அவருக்கு தரப்பட்டது, வேண்டாம் என்று விட்டார். மிகப்பெரிய கவர்னர் பொறுப்பு தரப்பட்டது, வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்றால் சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி என் மக்களை நான் தாழ் நிலையில் இருந்து உயர்த்துவதற்கு அந்த பொறுப்பை தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன சட்ட மாமேதை அம்பேத்கருடைய அந்த வழியில் உண்மையிலே முருகனை இன்னைக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தி அரசியல் தலைவராக இன்னைக்கு முருகனை வச்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். நான் நடித்த கங்கா கௌரின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. வடிவேலும் அருண் எனக்கு மகனுகளாக நடிச்சிருப்பாங்க. அதில் கஞ்சனை நடிச்சிருப்பேன். அப்போ ராத்திரி தூங்குறப்ப சாவி கொத்தை வச்சுட்டு இப்படியே தூங்கிட்டு இருப்பேன். என் மகனுங்க 2 பேரும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி அந்த சாவி கொத்தை எடுத்துட்டு ஒரு வேல் கம்பை சொருகி விட்டுருவாங்க. சொருகி விட்டு சாவி எடுத்துட்டு அவங்க பீரோவை திறந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான். நான் வேல் கம்பை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு காலையில் பார்த்து, முருகா என்ன முருகா திடீர்னு என் கைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு. நான் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என் சொத்தை பூரா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. பாஜக இப்படித்தான் முருகன் மாநாட்டை நடத்தி மக்கள் கையில் அந்த வேல்கம்பை கொடுத்து நமது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து வருவதற்காக அந்த முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதத்தால் பிளவுபடுத்துகின்ற அந்த பாஜகவினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். இன்னைக்கு எப்படிப்பட்ட மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு. ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு, ஒரு கணவன் மனைவி சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் அடிச்சுட்டு மனைவியை பின்னால் உட்கார வச்சு இப்படி ஓட்டிட்டு வர்றேன். அவங்க பின்னால் உட்காந்து வர்றதுலேயே கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். பின்னால் உட்காந்து இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த சட்ட காலரை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்டில் இருக்க கொக்கியில் விரல மாட்டிட்டு உட்காந்துருக்கான், கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். பின்னால் கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். எதையுமே பிடிக்காம இருந்துச்சுன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா விழுந்தா 2 பேரும் சாம, இனிமே வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்னான்ட்டு. பின்னால் மனைவியை உட்கார வச்சு ஓட்டிட்டு வர்றான். அப்போ அந்த அம்மா அந்த சேலையை கவனிக்காமல் அந்த சேலை வந்து சக்கரத்தில் சுற்றி, அந்த சேலை முழுவதும் சக்கரத்தில் சுற்றிருச்சு. மேலாடை இல்லை அந்த பொண்ணுக்கு. 2 கையையும் வச்சு தன் மானத்தை மறைப்பதற்கு நின்று கொண்டிருந்தால் அந்த தமிழ் சகோதரி. அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் நல்ல ஃபர்தா போட்டுக்கிட்டு 2 வீலரில் வர்றாங்க. வந்து இந்த காட்சியை பார்த்துட்டு
உடனே தன் தலையில் அமர்ந்திருந்த அந்த பர்தாவை கலட்டி அந்த தமிழச்சியின் உடம்புல போட்டுட்டு, என் மத அடையாளம் எனக்கு முக்கியமில்லை, ஒரு தமிழச்சியின் மானம்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மத ஒற்றுமை நிலைநாட்டிய மண் இந்த தமிழகம். அதனால பாஜகவின் சூழ்ச்சி இந்த தமிழகத்தில் எந்த காலத்திலும் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட மதத்தினால் நம்மை பிளவுபடுத்துகின்ற அந்த சக்தியிடமிருந்து நம்மை மீட்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நமது கையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சித்தாந்தமும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்றுக் கொடுத்த படி கற்பி புரட்சி செய் என்ற அந்த சிந்தனைகளும் தான். இன்னைக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம மேல 133 அடி உயரத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு இன்று உலகமே வள்ளுவரை பார்த்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை சுனாமியால் ஏன் பாதிக்கப்படவில்லை என்ற காரணம் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அதுக்குள்ள இருக்க அறிவியல். 8 அடி அகலம், 16 அடி நீளம், கீழே இருக்கக்கூடிய அந்த மேடை உள்ளுக்க காற்று இருக்கக்கூடிய ஒரு மேடை. அந்த மேடையிலிருந்து அந்த 133 அடி உள்ள அந்த வள்ளுவர் சிலை உள்ளே குகை போல உள்ளீடற்ற ஒரு இடைவெளிக்குள் தான் அந்த வள்ளுவர் சிலை இருக்கிறது. அதற்குள் காற்று உள்ளே போய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சிலை அமைப்பிற்கு பெயர் திராவிட மாடல் சிலை அமைப்பு. திராவிடர்கள் அமைத்த சிலைகள் அனைத்துமே உள்ளுக்குள் காற்று புகுந்து மீண்டும் வெளியே வருகின்ற அந்த சிலை. அதனால்தான் சுனாமி என்ற காற்று அடிக்கும் பொழுது உள்ளே இருக்கும் காற்றும் வெளியே இருக்கும் காற்றும் சம அளவில் இருந்ததால் தான் வள்ளுவன் என்ற அந்த சிலையை அந்த சுனாமி என்ற பேரலை கீழே தள்ளிவிடாமல் மீண்டும் திரும்பி சென்றது என்று சொன்னால், அந்த காலத்திலேயே அறிவியல் பூர்வமாக சிந்தித்த இனம் நம் திராவிட இனம், தமிழினம் என்பதை அந்த திருவள்ளுவருடைய சிலையே இன்னைக்கு நமக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை கலை அனைத்துமே மதத்திற்கு அப்பாற்பட்டது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற படத்துக்கு அவர் டைட்டில் சாங் பாடணும். கவிஞர் வாலி எழுதிட்டாரு, அல்லாவை பற்றிய ஒரு பாடல். அந்த பாடலை எழுதி முடிச்சுட்டு அந்த படத்தினுடைய டைரக்டர் தயாரிப்பாளர் அவர் இந்த பாட்டை முகமது ரஃபி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முகமது ரஃபியை பாட வச்சார். முகமது ரஃபியை எங்கே பாம்பேலேருந்து கூப்பிட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்து எல்லாம் பாடியாச்சு. ஆனால் ஷோவுக்கு இந்த பாட்டு முகமது ரஃபி பாடினது நல்லா இல்லை, நம்ம எம்.எஸ். விஸ்வநாதனே பாட வைப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை முகமது ரஃபி எம்.எஸ். விஸ்வநாதன் சீட்டு போட்டு எடுத்துருவோம்யா அப்படின்ட்டு முகமது ரஃபி எம்.எஸ். விஸ்வநாதன் 2 பேர்த்து பேரையும் போட்டு சீட்டு போட்டு எடுத்தாங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் பேர் வந்துச்சு. எம்.எஸ். விஸ்வநாதன் தான் அந்த பாட்டு பாடினார். இவ்வளோ பெரிய விபூதி குங்குமம் அடிச்சுக்கிட்டு எம்.எஸ்.வி பாடின அந்த இஸ்லாமிய பாடல் இதுவரை இஸ்லாமியர்களுக்கான பாடல் பெஸ்ட் சாங் அதுதான். அல்லாஹு அக்பர் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் அல்லாஹ் டின்றடன் அல்லாஹ் அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். அல்லாஹ் அல்லாஹ். எம்.எஸ். விஸ்வநாதன் இவ்வளவு பெரிய விபூதி அணிந்த ஒரு இந்து பாடிய அந்த இஸ்லாமிய பாடலை தமிழகம் முழுவதும் கேட்டு ரசித்ததே மதத்திற்கு அப்பாற்பட்டது கலையும் இசையும் என்பதை தமிழர்கள் என்றோ அறிந்து வைத்திருக்கக்கூடிய செய்தி. பாசிசத்தை வீழ்த்துவோம் 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 வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம், பாதுகாப்போம் பாதுகாப்போம், மதச்சார்பின்மையை பாதுகாப்போம், வீழ்த்துவோம் வீழ்த்துவோம்.
பாதுகாப்போம், மதச்சார்பின்மையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.